எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதில் இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எலக்ட்ரிக் வண்டி நோக்கி நிறையவே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்பீடெல்லாம் வேணாம்ப்பா, ஃபேமிலியாக உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்டணும், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், திங்ஸ் வச்சுட்டு போகிறதுக்கு இடம் இருக்கணும், கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும், எனக்கு ஃபேமிலியாக ஓட்டணும் அப்படின்ட்டு நிறைய தேடலில் 2 வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த ஏத்தரோட ரிஸ்டா மாடல், ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிவிஎஸ்ல இப்போ புதுசாக லான்ச் பண்ண ஆர்பிட்டர் அப்படிங்கிற இந்த மாடல். இது ரெண்டும் தான் இப்போது இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ள நிறைய ஒரு போட்டியாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏத்தர் அவங்களோட டெக்னாலஜி இனோவேஷன் அப்படின்ட்டு அவங்க சைடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் நேம், அந்த பில் குவாலிட்டி, அவங்களுக்கு இருக்க அந்த ட்ரஸ்ட்டு, இதை வச்சு இவங்க மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த டிவிஎஸ் வண்டி தான் இப்போ இருக்க சேல்ஸ்லேயே நம்பர் 1ல இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏத்தர் ரிஸ்டாவையும் டிவிஎஸ் ஆர்பிட்டரை வச்சு ஃபுல் கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். அதோட ரேஞ்ச் என்ன, பர்ஃபார்மன்ஸ் என்ன, யாருக்கு எது செட் ஆகும் அப்படின்னு கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. நான் உங்க மோகன், வெல்கம் டு மொக்க விளாக். இந்த ஏத்தர் ரிஸ்டாவும் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரும் கிட்டத்தட்ட ஒரே வண்டி தான். அவங்க அதுக்குள்ள இருக்க இந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில தாட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா இது இருக்க அந்த டிசைன் கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிசைன்ல நம்மளுக்கு தேவையான அந்த ஸ்டோரேஜை பற்றி பார்த்துருவோம். 2 பேருமே ஸ்டோரேஜை போட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏத்தர் ரிஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 34 லிட்டர் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஹெல்மெட்டை வந்து உள்ளே தாராளமாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியும் நம்மளுக்கு நிறைய ஸ்பேசஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ லோடு வச்சாலுமே இந்த வண்டியில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியாக வந்து நீங்கள் ஒரு 3 பேர் உட்காந்து ஓட்டிகிட்டு போனாலுமே உங்களால் லோடையும் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிசைனில், ரொம்ப பல்கியாக, ரொம்ப பெருசாக நம்மளுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். ஓட்டுறவங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதை டிவிஎஸ் மாற்றி அந்த டிசைன் அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைனில் எங்கே பார்த்தாலும் பாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஆர்பிட்டர் அப்படிங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் அந்த ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிட்டருங்கிற அந்த ஷேப்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கனால நிறைய பேர் இந்த வண்டியை சூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் நம்ம 2 ஹெல்மெட்டை வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லெக் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நல்ல தாராளமாக ஒரு பொருளை வந்து வச்சு எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. 2 வண்டியிலுமே இந்த சீட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக நம்ம உட்காந்து ஓட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வண்டியிலுமே முன்னாடி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க, பின்னாடி டூயல் ஷாக் அப்சர்வர் கொடுக்குறாங்க. அதாவது இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ரோட்டில் ஓட்டும் போது ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இருக்காத வண்டி இல்லையா, அதனால ஃபேமிலிக்கு இல்லையா, அதனால் இவங்க பேசிக்கான ஒரு சஸ்பென்ஷனை இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிவிஎஸில் மட்டும் ஒரு படி மேலே போய் ஃப்ரண்ட் வீலை 14 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது வீல் சைஸ் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு இந்த மாதிரி குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்டில் ஓட்டும் போது நம்மளுக்கு இன்னும் அதிகமான ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், ஈஸியாக நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசைனு, ஸ்பேஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஏத்தர் ரிஸ்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் தான். டிவிஎஸ் ஆர்பிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 14 இன்ச் வீல் கொடுக்குறாங்க. டிசைன் வைஸ் ரொம்ப லுக்காக இருக்கும். அதனால டிவிஎஸ் ஆர்பிட்டர் வந்து இதில் ஒரு மார்க் அதிகமாக வாங்குறாங்க. ரெண்டாவது, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம், அதாவது ஹார்ட் ஆஃப் த வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம், அது அந்த பேட்டரி. அந்த பேட்டரியும் ரேஞ்சும் இதை பற்றி பார்த்துருவோம். ஏத்தர் ரிஸ்டாவில் 2.9 kWh பேட்டரியும் 3.7 kWh பேட்டரியும் 2 ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. கம்பெனி சொல்கிற ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி படி 123 கிலோமீட்டரும் 160 கிலோமீட்டரும் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு மினிமம் 100லிருந்து ஒரு 120 கிலோமீட்டர் வரைக்குமே ரியல் வேர்ல்டில் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏத்தரோட பேட்டரி டெக்னாலஜியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இவங்க தான் இந்த இவி மார்க்கெட்லேயே ரொம்ப சேஃபான பேட்டரி பேக் வச்சுருக்க கம்பெனின்னு சொல்லலாம். IP67 ரேட்டிங்கில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டரி பேக்காக கொடுக்குறாங்க இந்த வண்டியில். டிவிஎஸ் ஆர்பிட்டரோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 158 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரியல் டைமில் நம்மளுக்கு 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்குமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். இதோட பேட்டரி டெக்னாலஜியும் ஏத்தருக்கு சலிச்சதில்லை. இவங்களும் IP67 ரேட்டிங்கில் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் கொடுக்குறாங்க. இந்த பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்க பேட்டரியில் இவங்களும் ஒன்று தான். ஏன்னா ஓலா மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இந்த வண்டியிலையும் ஏற்பட்டதில்லை. இந்த பேட்டரியில் வந்து
பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மார்க் தான் வாங்குறாங்க. மூணாவது இதில் இருக்க டெக்கு சேஃப்டி அதை பற்றி பார்ப்போம். இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் வண்டிலையும் ஸ்மார்ட்டு எல்லாத்துலேயும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த வகையில் ரிஸ்டாவோட டாப் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸோட நேட்டிவ் அலர்ட்ஸ் வரும், வாட்ஸ்அப் அலர்ட்ஸ் வரும், கால் அலர்ட்ஸ் வரும். அதே மாதிரி மேஜிக் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ரீஜனரேட்டிவ் பேக்கிங் சிஸ்டத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்கிட் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆத்தர் ரிஸ்டா சைட்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம், டெக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே ஆர்பிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்டு எல்சிடியாக கொடுக்குறாங்க. அதாவது ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவாக இல்லாமல் சிம்பிளான ஒரு கலர்டு டிஸ்பிளேவாக கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்க முடியும், டர்ன் பை டர்ன் டைரக்ஷனை பார்த்துக்க முடியும், இன்கமிங் கால் அலர்ட்டை பார்த்துக்க முடியும், எவ்வளவு தூரம் நம்மளால் ரேஞ்ச் ஓட்ட முடியும்னு பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். இதில் ஸ்மார்ட் கனெக்ட்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபால் அலர்ட்டாக கொடுக்குறாங்க. உங்கள் வண்டி எங்கேயாவது கீழே விழுந்தாலுமே இல்லை நீங்களே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆனாலுமே நீங்கள் செட் பண்ணியிருக்க நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேமிலியில் லேடிஸ் யாராவது ஓட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க எப்படி ஓட்டுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, பயமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த ஃபியூச்சரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எங்கேயாவது கீழே விழுந்தாலோ இல்லை ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சரை இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. லைவ் லொக்கேஷன் ட்ராக்கிங்கு, நேவிகேட் டு ஸ்கூட்டரு அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் நம்மளுக்கு ஃபேமிலிக்கு தேவையோ, நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு தேவையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரில் கொடுத்துருக்காங்க. கூகுள் மேப்ஸை நீங்கள் டேரெக்டாக வேணும், எனக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆத்தர் ரெஜிஸ்டா செட் ஆகும். எனக்கு அந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் வேணாம்ப்பா, எனக்கு சிம்பிளாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும், எந்த பக்கம் திரும்பணும்னு சொன்னால் போதும், அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியாக எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிவிஎஸ் ஆர்பிட்டரை வந்து சூஸ் பண்ணலாம். இதில் டிவிஎஸ் ஆர்பிட்டர் தான் சேஃப்டியில் நிறைய ஃபியூச்சர் இருக்குனால இதுக்கு இவங்க தான் பாயிண்ட் வாங்குறாங்க. நாலாவது முக்கியமான விஷயம் இதுதான், ப்ரைஸிங் கம்பேரிஷன். அதாவது நம்மளுக்கு என்ன தான் எந்த ஃபியூச்சர் அது ஃபியூச்சர் நம்மளுக்கு கொடுத்தாலுமே நம்மளுக்கு லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்ப்போம்னா காசை பற்றி தான் வாங்குவோம். நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டில் வாங்க முடியும்னு நம்ம யோசிச்சு தான் வாங்குவோம். ஆத்தர் ரிஸ்டாவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.10 லட்ச ரூபா அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதோட டாப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1.45 லட்ச ரூபா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஆர்பிட்டர் வந்து ப்ரைஸிங்கில் ரொம்பவே கம்மி பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களால் ஒரு 90,000 ரூபாய்க்கே இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரை உங்களால் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் தான் இவங்க என்ட்ரி கொடுத்தாங்க. அதனால தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேல்ஸில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிட்டர் தான் கம்மியான இருக்கனால ஆர்பிட்டர் தான் இதில் வின் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது BAAS அப்படிங்கிறது, அதாவது பேட்டரி அஸ் எ சர்வீஸ். நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாடகைக்கு எடுத்துப்பீங்க, அதாவது EMI மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வண்டியோட அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டி 49,999 ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி கொடுத்துருவாங்க, டிவிஎஸ் ஆர்பிட்டர் வண்டி கொடுத்துருவாங்க. அந்த பேட்டரியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் இத்தனை மாதத்துக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு உங்களால் அந்த வண்டியோட பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா EMI மாதிரி கட்டி எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இந்த BAASல கொடுக்குறாங்க. இதை பற்றி நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, கடைசியாக நீங்கள் டிவிஎஸ் ஆர்பிட்டர் வின் பண்ணிச்சா ஆத்தர் ரெஜிஸ்டா வின் பண்ணிச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும், கொஞ்சம் டெக்காக இருக்கணும், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரு ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆத்தர் ரெஜிஸ்டா சைடு போகலாம். இல்லை எனக்கு பட்ஜெட்டாக இருக்கணும், ஒரு போதுமான அளவுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தால் போதும், நான் சும்மா தான் ஓட்டுவேன், ஃபேமிலிக்கு முக்கியமாக கொடுப்பேன், ஒய்ஃப்லாம் ஓட்டுவாங்க, வீட்டில் குழந்தைங்களாம் ஓட்டுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டருங்கிறது தான் ரொம்பவே சூப்பராக ஒரு வண்டியாக இருக்கும். நீங்கள் டிவிஎஸ் ஆர்பிட்டர் வாங்குவீங்களா இல்லை ஆத்தர் ரெஜிஸ்டா வாங்குவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பேரிசன் வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை